குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு தான் கண்கள். அதை வச்சுதான் அவன் படிச்ச இந்த இயற்கையை ரசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய செயல்களை சுலபமா நம்ம செஞ்சுக்கிறதுக்கு கண்ணுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. கண்கள் இல்லாதவங்களுக்கு தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில கண்ணுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூளைக்கு அப்புறமா மனித உடம்புலயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னா அது கண்ணு தான். 90% தகவல்கள் கண்கள் மூலியமா தான் மூளையே புரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு முக்கியமான கண்களை பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம பேணி பாதுகாக்கிறோமானா இல்ல அப்படின்றதுதான் பதிலா இருக்கு. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தின அக்கறை கவலையே நம்மளுக்கு வருது. WHO அறிக்கைப்படி 2.2 பில்லியன் மக்கள் உலகம் முழுவதும் தூரப்பார்வை கிட்ட பார்வை பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. அதுக்காக ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 2வது வாரம் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா வேர்ல்டு சைட் டே அப்படின்னு கண் தினம் கொண்டாடுறாங்க. நம்ம இந்த பதிவுல கண்களை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கிறது, வெஸ்டீஜ்ல கண்களுக்காக நம்மளுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 50 வயசுக்கு மேலதான் கண் பிரச்சனையே வரும். ஆனா இன்னைக்கு 4 வயசுல இருந்தே எல்லாருமே கண்ணாடி போட ஆரம்பிச்சுட்டாங்க. வயது வித்தியாசமே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஊட்டச்சக்தி இல்லாத உணவு நிறைய சாப்பிடுறோம், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுறோம், மொபைல் போன்ஸ் அதிக நேரம் நம்ம பயன்படுத்துறோம், உடற்பயிற்சி செய்யறதே இல்ல, சரியா தூங்குறது இல்ல. அதே மாதிரி ஏஜ் ஒரு ப்ராப்ளமா இருக்கு, பரம்பரையா கண் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஸ்வரூபமா இது உருவெடுத்திருக்கு. இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எல்லாருமே வீட்லயே இருந்ததுனால பெரியவங்க சின்னவங்கன்னு வயது வித்தியாசம் இல்லாம மொபைல் போன்லயே மூழ்கி இருந்ததும் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஒரு ஆய்வுல இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல மட்டும் வழக்கத்துக்கு மாறா 40% கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்க அதிகரிச்சிருக்காங்க அப்படின்ற திடுக்கிடும் செய்தியாவும் சொல்றாங்க. இந்த எல்லா பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம கண்ணை, ரொம்ப முக்கியமான இந்த உறுப்பை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்காக ஒரு 7 டிப்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம், சரியான ஊட்டச்சத்து மிக்க உணவை சாப்பிடுறது. கண்ணுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்து என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, லூட்டின், ஜிங்க் அண்ட் ஒமேகா 3 இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதை சரியா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கேட்ராக்ட், மஸ்குலர் டிஜெனரேஷன் போன்ற பிரச்சனையில இருந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். இது எங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கீரைகள் எடுத்துக்கலாம், ஸ்பினாஷ், பீட் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸை பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் லெமனை எடுத்துக்கலாம். நட்ஸ், எக், ஃபிஷ், மீன்கள் நிறைய சாப்பிடலாம். பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியான ஊட்டச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 2வது மிக முக்கியமான விஷயம் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது. உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி, ஜாகிங், யோகா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பிபி, சுகர், ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வராம இருக்கும். பிபி, சுகர், ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்தாலும் கண் பிரச்சனை கண்டிப்பா வரும். அப்படின்றதுனால இது பண்ணணும். கண்ணுக்காக ஸ்பெஷலா எக்ஸசைஸ் ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்கு. அது நான் சொல்றேன், அதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முதல் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர மாதிரி உங்க கண்ணை சுத்தி இருக்கிற மசில்ஸ 2 செகண்ட்க்கு மசாஜ் பண்ணி விடணும். அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பண்ணா ரொம்ப நல்லது. 2வது பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு மேலும் கீழும் நம்ம கண்ணை 5ல இருந்து 10 முறை உருட்டணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே கண்ணுக்கு கிடைக்கும். 3வது எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 60 செகண்டுக்கு வேகமா இமைகளை திறந்து மூடணும். இந்த 3 எக்ஸசைஸும் பண்ணீங்க அப்படின்னா கண்ணு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா வியர் ப்ரொடக்டிவ் ஐவேர். கண்ணாடி அணிவது ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல சூரிய ஒளி அதிகமா தாக்குறதுனால அதுல இருந்து புற ஊதா கதிர்கள் நம்ம கண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அளிக்குது. அதனால ஐ ப்ரொடக்டிங் சன் கிளாஸஸ் நம்ம போடுறது ரொம்ப முக்கியம் வெளியே போகும்பொழுது. அதே மாதிரி நீங்க கம்ப்யூட்டர்ல அதிக நேரம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் ப்ரொடக்டிவ் கிளாஸ் இருக்கு, அது நீங்க போடுறது ரொம்ப நல்லது. உங்க கண் பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி என்ன கண்ணாடி நீங்க போடணுமோ அதை நீங்க போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது கெட் ப்ராப்பர் ஸ்லீப். நல்ல ஒரு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது ஒரு 8 மணி நேர தூக்கம் அப்படின்றது
உடம்புல ரிப்பேர் மெக்கானிசமை தூண்டி விடுறதுக்கு வந்து பேர் உதவியா இருக்கும் அப்படின்றதுனால நல்லா இருட்டா இருக்கிற ரூம்ல ஒரு 8 மணி நேரம் நீங்க கண்டிப்பா தூங்கி ஆகணும். 5வது அவாய்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். ஸ்மோக்கிங்கையும் ட்ரிங்கிங்கையும் நீங்க அவாய்ட் பண்ணா கண்ணை வந்து நல்லாவே பேணி பாதுகாத்துக்கலாம். ஏன்னா கேட்ராக்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. அதே மாதிரி ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. 6வது டேக் ஸ்கிரீன் பிரேக். 20 நிமிஷம் தொடர்ந்து நீங்க டிவி, மொபைல், உங்க லேப்டாப் நீங்க எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 20 நிமிஷம் நீங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டீங்க, இல்ல நீங்க வந்து கேம் விளையாடிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக், ஒரு 10 நிமிஷம் நீங்க பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கண்டினியூ பண்ணணும். தேவையில்லாம மொபைலை வந்து பாக்குறது வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொன்ன இந்த டிப்பே வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்கிறவங்களுக்காக தான். 7வது மிக முக்கியமானது கெட் யுவர் ஐஸ் செக். ரெகுலரா வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் உங்களுடைய கண்ணை போய் நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குளுக்கோமா அப்படின்ற ஒரு கண் வியாதி இருக்கு, அதுக்கு எந்த ஒரு சிம்டமும் வராது. இந்த குளுக்கோமா வந்துருச்சுன்னா உங்களுடைய கண் பார்வை முழுசா இழக்கிற நிலைமை வந்து உங்களுக்கு வந்துடும். அப்படின்றதுனால ரெகுலர் செக் பண்றது ரொம்ப நல்லது. இந்த 7 டிப்பும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க கண்ணை நல்லாவே பேணி பாதுகாக்கலாம். மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட வெஸ்டீஜ் கண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்காக சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. அதுல முதல் சப்ளிமெண்ட் ஐ சப்போர்ட் கேப்சூல். ஐ சப்போர்ட் கேப்சூல்ல மேரி கோல்டு இருக்கு. இதுல லூட்டின் அண்ட் ஜியாசாந்தின் இருக்கிறதுனால இதை தொடர்ந்து எடுத்துட்டு வரவங்களுக்கு தூர பார்வை, கிட்ட பார்வை அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்காது. இந்த கேப்சூலை கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 அதிகம் உள்ள கொள்ளுல இருந்து எடுக்கப்பட்ட பிளாக்ஸ் சீட் ஆயில் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு கேப்சூல் ஃபார்மேட்ல. இதுவும் வந்து நீங்க ஒரு நாளைக்கு 2 முறை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து மிக முக்கியமானது ஆம்லா. ஆம்லா அப்படின்றது விட்டமின் சி வந்து அதிகமா உள்ள ஒரு கேப்சூல் அப்படின்றதுனால இது வந்து கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க, அதுவும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அயன் அண்ட் ஃபோலிக், ஜிங்க் இருக்கிற அயன் அண்ட் ஃபோலிக் பிளஸ் கேப்சூலை வந்து எடுத்துக்கணும். இது எல்லாமே நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த எக்ஸசைஸ், அந்த டிப்ஸ் எல்லாமே, அந்த 7 டிப்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கண்ணை ரொம்ப அழகா நீங்க பேணி பாதுகாக்கலாம். மனித உடம்புலயே ரொம்ப அற்புதமான, அழகான, ரொம்ப முக்கியமான இந்த உறுப்பை, நம்ம கண்களை நம்ம நல்லா பேணி பாதுகாக்கிறதுக்காக வெஸ்டீஜ் வழங்கி இருக்கிற இந்த சப்ளிமெண்ட்டை வந்து நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. இந்த நல்ல நாள்ல வேர்ல்டு சைட் டேல நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம ஃபேமிலியோட கண்கள், நம்மளுடைய கண்களை வந்து பேணி பாதுகாத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருடைய கண்களையும் பேணி பாதுகாக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.